வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாகவும் ரொம்பவே ஆறுதலாகவும் இருக்கு. தயவு செஞ்சு மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகளுடைய பட்டியலை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு தயாராகி வருகிறது. புதிதாக பெறப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் விரைவில் இறுதி லிஸ்ட் வெளியிடப்படும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நவம்பர் 15 வரை மாநிலம் முழுவதும் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் கிட்டத்தட்ட 50 லட்சம் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உள்ளன. புதிய விண்ணப்பங்களை பதிவு செய்யவும் தேவையான ஆவணங்களை கொடுக்கவும் இந்த முகாம்கள் பெண்களுக்கு பெரிதும் உதவி உள்ளன. பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணிகளை அரசு தொடங்கி உள்ளது. விரிவாக்கப்பட்ட பயனாளிகளுடைய பட்டியல் டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த சரிபார்ப்பு பணியில் வருமான விவரங்கள், முகவரி சான்றுகள் மற்றும் தகுதி அளவுகோல் ஆகியவை கவனமாக ஆய்வு செய்யப்படும். முதல் பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு மாத உதவித்தொகை ரூபாய் 1000 கிடைக்கும். இந்த நடவடிக்கை ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு, குறிப்பாக கிராமப்புற மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு நிதி சுமையை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான பெண்களை சென்றடைந்து வருகிறது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆரம்ப கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறிய அல்லது காலக்கெடுவை இழந்த அதிகமான பெண்களை சென்றடைய அரசு இலக்கு நிர்ணயித்து உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களுக்கு கிடைத்த வரவேற்பு அதிகமாக இருந்தது என்றும் பல பெண்கள் தங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்தவும் ஆவண உதவிகளை பெறவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டனர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சரிபார்ப்பு பணி குறித்த நேரத்தில் பிழையின்றி நிறைவடைவதை உறுதி செய்ய ஒரு கண்காணிப்பு அமைப்பையும் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. 2026 தேர்தலுக்கு முன்னதாக ஆளும் கட்சி நலத்திட்டங்களில் அதிக கவனம் செலுத்தும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த திட்டம் விரிவாக்கப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. புதுப்பிக்கப்பட்ட பயனாளிகள் பட்டியல் டிசம்பர் தொடக்கத்தில் தயாராகி புதிய பயனாளிகளுக்கு அதே மாதத்திற்குள் முதல் தவணை வழங்கப்படும் என்பதை அரசு உறுதி செய்து உள்ளது. நகர்ப்புறங்களில் 3768 இடங்களிலும் கிராமப்புறங்களில் 6232 இடங்களிலும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்கள் கடந்த 1 மாத காலமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களுமே படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது இந்த சிறப்பு முகாமில் மனு அளித்தவர்களுடைய மனுவின் நிலையை இந்த ஒரு இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் கூட தெரிந்து கொள்ளலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பெண்களுக்கு இதுவே கடைசி வாய்ப்பாக கருதப்பட்டது. கடந்த நவம்பர் 15ஆம் தேதி வரை மட்டுமே இந்த முகாம்கள் நடைபெற்ற நிலையில் இதன் பிறகு முகாம்கள் நீட்டிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாக துணை முதல்வர் தெரிவித்தார். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிலம் வைத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு குட் நியூஸ். அதாவது இந்த திட்டத்தில் நிலம் வைத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை உண்டு. அது என்ன சலுகை என்பதை இப்போது பார்க்கலாம். இப்போது வரை இந்த திட்டத்தில் 1,15,00,000 பெண்கள் பயனாளிகளாக இருக்கும் நிலையில் விரைவில் பல லட்சம் பெண்கள் புதிய பயனாளிகளாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட இருக்கின்றனர். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேருவதற்கு தகுதியான பெண்களை தேர்வு செய்யும் பணியானது மிகவும் ஜோராக நடைபெற்று வருகிறது. அதாவது இப்போது வரை இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்காமல் இருந்தால் அவர்களுக்கான வாய்ப்புகள் முடிந்துவிட்டது. விண்ணப்பித்த பெண்கள் பலரும் தங்களுக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை திட்டத்தில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஆவலோடு காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு எல்லாம் நவம்பர் முதல் வாரத்தில் அல்லது 2வது வாரத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அதிகாரப்பூர்வ மெசேஜ் அரசிடம் இருந்து சென்றுவிடும். அதாவது
நிலம் வைத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் போது தாங்கள் நில ஆவணங்கள் எதையும் இணைக்கவில்லையே, இதனால் தங்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் உள்ளனர். அவர்கள் உண்மையில் பயப்பட தேவையில்லை. 5 ஏக்கர் நன்சை, 10 ஏக்கர் புன்சை என்ற அளவில் இருப்பவர்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்படுவார்கள். அவர்களுக்கு அரசு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 மாதந்தோறும் கொடுக்கும். நிலம் வைத்திருப்பவர்கள் நில ஆவணங்களை இணைக்க தேவையில்லை என அரசு ஏற்கனவே தெரிவித்துவிட்டது. அதனால் விண்ணப்பித்தவர்கள் நில ஆவணங்கள் இணைக்கவில்லையே என்ற சந்தேகம் கலந்த பயத்தில் இருக்க வேண்டாம். மகளிர் உரிமை தொகை விதிமுறைகளை பூர்த்தி செய்தால் உங்களுக்கு கட்டாயம் ரூபாய் 1000 உண்டு. அதேபோல மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வருமான வரி கட்டாத எல்லா பெண்களுக்கும் ரூபாய் 1000 கிடைக்கும் என தமிழக அரசு உறுதியளித்து உள்ளது. அதாவது இந்த திட்டத்தில் புதிதாக விண்ணப்பம் செய்தவர்களுடைய பட்டியலை அரசானது இறுதி செய்யும் வேளையில் இருக்கிறது. பஞ்சாயத்து வாரியாக கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்டோர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தகுதியான பெண் பயனாளிகளை கண்டறியும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் இந்த திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்கள் மத்தியில் யாரெல்லாம் சேர்க்கப்படுவார்கள், யாரெல்லாம் நிராகரிக்கப்படுவார்கள் என்ற கேள்வி மேலோங்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை உரிமை தொகை திட்டத்திற்கு வகுக்கப்பட்டுள்ள விதிகளின் அடிப்படையிலேயே இந்த திட்டத்தில் தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். எல்லா விதிமுறைகளையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். வருமான வரி கட்டாத குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்க தகுதியுடையவர்கள் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் அந்த ஒரு விதிமுறையின் அடிப்படையில் மட்டுமே உரிமை தொகை திட்டத்திற்கான பயனாளிகள் இறுதி செய்யப்படுவதே கிடையாது. வருமான வரி கட்டாத, சொந்த பயன்பாட்டுக்கு கார் வைத்திருக்காத, ஆண்டு குடும்ப வருமானம் 2.5 லட்சத்திற்கு அதாவது லட்சம் ரூபாய்க்கு மேல் தாண்டாத குடும்ப பெண்களாக இருக்க வேண்டும். வீட்டில் யாரும் அரசு பணியில் இருக்கக்கூடாது. எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதி பதவிகளில் இருக்கக்கூடாது. இந்த விதிமுறைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். ரேஷன் கார்டில் உள்ள முகவரியில் வசிக்க வேண்டும். புதிதாக விண்ணப்பம் செய்திருக்கும் பெண்கள் கொடுத்திருக்கும் ரேஷன் கார்டு ஆவணத்தையே வைத்து ஏற்கனவே அதே குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மகளிர் உரிமை தொகை பெற்று கொண்டு இருக்கவே கூடாது. முதலில் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்தால் மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படுவார்கள். இதை தவிர இன்னும் சில விதிமுறைகளும் இருக்கின்றன. அதாவது வெறுமனே ஒரே ஒரு விதிமுறை அல்லது சில விதிமுறைகளை பூர்த்தி செய்பவர்களுக்கு மட்டும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக அரசு சேர்க்காது என்பதை குடும்ப தலைவிகள் அறிந்து கொள்ள வேண்டும். உரிமை தொகை திட்டம் தொடர்பான மிக முக்கிய அறிவிப்புகள் அனைத்தும் ஒருபுறம் இருக்க, சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான களப்பணிகளை விரைவுபடுத்துமாறு திமுக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அக்கட்சியின் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த பணிகளுக்கான காலக்கெடு நெருங்கி வருவதால் இந்த அறிவுறுத்தல் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பணிகளில் அதிமுக, தவேக பின்தங்கி உள்ள நிலையில் திமுகவின் கை ஓங்கியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் காரணமாக விஜய்க்கு செல்லும் இளம் வாக்காளர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. ஏனென்றால் விஜயின் வாக்காளர்கள் பலரும் 2000ற்கு பின் பிறந்தவர்களாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன. 2002 இருந்து 2004 காலகட்டத்தில் நடத்தப்பட்ட SIR பட்டியலில் இவர்களின் பெயர்கள் இருந்திருக்காது. இதனால் இப்போது SIR நடக்கும் நிலையில் புதிய வாக்காளர்கள் தங்கள் குடியுரிமை மற்றும் வசிப்பிடத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை வழங்க வேண்டும். இதனால் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கலாம். தமிழக வெற்றிக் கழக வாக்காளர்கள் பலர் 2000ல் பிறந்தவர்கள். இதனால் இவர்களின் வாக்குரிமை கடுமையாக பாதிக்கப்படும். பல இளம் தலைமுறையினர் வாக்குகளை இழக்க நேரிடும். முக்கியமாக பலர் இதில் சென்னையில் பணியாற்றுகின்றனர். பலர் சொந்த ஊர்களில் இல்லை. இவர்கள் அதிகாரிகள் சோதனை செய்ய வரும் நேரத்தில் வீட்டில் இல்லை என்றாலும் வாக்குரிமையை இழக்க நேரிடும். 3 முறை அதிகாரிகள் வீட்டிற்கு வருவார்கள். அதை தவறவிடும் பட்சத்தில் இளம் தலைமுறையினர் பலரின் வாக்குகள் பறிபோகும் அபாயங்கள் உள்ளன. அதே சமயம் திமுக கடுமையான கிரவுண்ட் வேலைகளை செய்து வருகிறது. திமுகவினர் பூத் வாரியாக வரும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் செல்கின்றனர். திமுக பூத் ஏஜென்ட்டுகள், நிர்வாகிகள், BLO அதிகாரிகளுடன் பயணம் செய்து வாக்காளர்கள் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்கின்றனர். ஒருவர் விடுபடாமல் மக்களை சந்தித்து எப்படி ஃபார்ம் நிரப்ப வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், என்னென்ன ஆவணங்கள் தர வேண்டும் என்பதை தீவிர
தீவிரமாக விளக்கி வருகின்றனர். 1 கோடி வாக்குகள் கூட நீக்கப்படலாம் என்ற அச்சம் ஆளும் தரப்பிடம் நிலவுகிறது. இதனால் திமுக நிர்வாகிகள் மொத்தமாக களமிறக்கப்பட்டு உள்ளனர். பல மாவட்டங்களில் இருந்தும் வரும் தகவல்கள் திமுக பிரதிநிதிகள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் அதாவது BLO-உடன் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் சரிபார்ப்பில் ஈடுபடுவதை சுட்டிக்காட்டுகின்றன. திமுக நிர்வாகிகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் வீடு வீடாக சென்று பணிகளை செய்கின்றனர். அதோடு மக்களுக்கு விண்ணப்பத்தை நிரப்புவதில் உதவி செய்கின்றனர். இது அதிமுக பாஜக தரப்பை ஒரு கட்டத்தில் அப்செட்டில் ஆழ்த்தி உள்ளதாம். பீகாரில் இப்படி நடக்கவில்லை. இப்போது SIR நடக்கும் மேற்கு வங்கத்தில் கூட இப்படி நடக்கவில்லை. ஆனால் திமுக மொத்தமாக களமிறங்கி விட்டது. ஒரு பக்கம் வழக்கும் போட்டுவிட்டு இந்த பணிகளை தீவிரமாகவும் இன்னொரு பக்கம் செய்கின்றனர். 2 BLO அதிகாரிகள் போனால் கூடவே 4 திமுக நிர்வாகிகள் மக்களுக்கு உதவ நிற்கிறார்கள். ஆனால் பாஜக அதிமுக நிர்வாகிகளைத்தான் காணவே இல்லை. திமுக இந்த பணிகளை மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துவிட்டது என்று அதிமுக பாஜக தலைகள் பலரும் புலம்ப தொடங்கிவிட்டார்களாம். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான களப்பணிகளை விரைவுபடுத்துமாறு திமுக முதல்வர் MK ஸ்டாலின் திமுகவின் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். வாக்காளர் சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்க இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் எந்தவிதமான சுணக்கமும் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.